இங்க நம்ம ஹீரோ ரித்விக் ரயில்வே ஸ்டேஷன்ல ட்ரெயின் ஏறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான். இப்ப ட்ரெயினுமே வந்துடும். அப்ப பக்கத்து கம்பார்ட்மெண்ட்ல அவனோட எக்ஸ் கேர்ள் ஃபிரெண்டுமே அந்த ட்ரெயினை விட்டு இறங்குவா. 5 வருஷம் கழிச்சு ரெண்டு பேருமே பார்த்ததுமே செமையா ஷாக் ஆயிடுறாங்க. ரெண்டு பேருமே அதே பிளாட்ஃபார்ம்லயே உட்காந்து பேச ஆரம்பிப்பாங்க. ரெண்டு பேருமே அவங்க ஸ்கூல்ல லவ் பண்ணிட்டு இருந்ததை நினைச்சு ஆக்சுவலா ரெண்டு பேருக்குமே ஸ்டோரி பொயட்ரி எல்லாம் எழுதுறதுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆனா அவளுக்கு பிடிச்ச விஷயத்த படிக்காம அவளோட அப்பாக்காக அவளையே மாத்திப்பா. ரெண்டு பேருமே காஃபி குடிச்சிட்டு பேசிட்டு அவங்கிட்ட ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்காம மூவ் ஆன் ஆகாம இருக்க. ஆக்சுவலா என்ன ஆயிருக்கும்னா 4 வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு பேரும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோவும் யாருக்கும் தெரியாம அவரோட வீட்டு மாடியில வந்து பேசிக்கிட்டு இருப்பான். அப்ப திடீர்னு ஹீரோட அப்பாவுமே அவங்க வந்துருவாரு. ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிற பாக்குற அவருக்கு செமையா கோவம் வந்து பயங்கரமா அவனை போட்டு அடிச்சிருவாரு. இந்த இன்சிடென்ட் நடந்துட்டு அப்புறம் தான் ரெண்டு பேருமே பேசாம பிரேக்கப் பண்ணிருப்பாங்க. ரெண்டு பேரும் ரொம்ப நார்மலா பேசிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோக்குமே அவளும் இன்னும் கமிட் ஆகணும்னு நினைச்சுப்பான். ஆனா அவளுக்கு ஆல்ரெடி எங்கேஜ்மெண்ட்டுமே ஆயிருக்கும். அவளும் எங்கேஜ்மெண்ட் நடந்த விஷயத்த அவங்க கிட்ட சொல்லுவா. அதனால ப்ளீஸ் நீயும் மூவ் ஆன் ஆயிடு அப்பன்னு பார்த்து அவளோட பியான்ஸுமே கால் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. அவளை பிக்கப் பண்றதுக்காக ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பான். அதை கேட்டதுல இருந்து அவனுமே ரொம்ப சோகமாயிடுவான். நான் சீக்கிரம் போகலன்னா கண்டிப்பா கோவப்படுவாருன்னு இப்ப அவளுமே அங்க கிளம்ப போவா. அப்ப ஹீரோவும் அவளை பார்த்து உண்மையே சொல்லு, நீ உன்னோட ஃபியான்சி கூட சந்தோஷமா தான் இருக்கியா? ஆனா உன்னை பாக்குறதுக்கு அது மாதிரிலாம் இல்லவே இல்லன்னு கேட்பா. அவளும் அதுக்கு லைஃப்னா எல்லாமே நம்ம பார்த்துதான் ஆகணும், நானுமே அதுக்கு அட்ஜஸ்ட் ஆயிட்டு தான் இருக்கணும்னு சொல்லுவா. அப்ப ஹீரோவும் ஒரு பேப்பர்ல அவனோட போன் நம்பர் எழுதி அவகிட்ட கொடுத்துட்டு உனக்காக நான் எப்பவுமே வெயிட் பண்ணுவேன், உனக்கு எப்போ என்கிட்ட பேசணும்னு தோணுதோ அப்ப எனக்கு கால் பண்ணு சொல்லிட்டு பேப்பரை கொடுத்துட்டு போயிடுவான். அவளுக்குமே ரொம்ப எமோஷனல் ஆயிட்டு இந்த பேப்பரை நடந்து போகும்போது கீழே போட்டுருவா. ரயில்வே ஸ்டேஷன்ல வெளியே போயிட்டு அவளோட ஃபியான்சியே அவகிட்ட உனக்கு எத்தனை வாட்டி தான் மெசேஜ் பண்றது கால் பண்றது, நான் என்ன உனக்கு டிரைவரா, நான் உனக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது. அவன் கேட்கிற கேள்விக்குலாம் ஒரு மாதிரி திமிராவே பதில் சொல்லுவா. ஏன்னா ரித்விக் அவன் ட்ரெயின் ஏறி போயிட போறான்னு சொல்ற ரொம்ப ஃபீலிங்கா இருப்பா. இப்ப அவளோட ஃபியான்சி கிட்டே எனக்கு இந்த கல்யாணத்தை இஷ்டமே இல்ல, அதை கேட்கறோம் அவனும். அப்ப உனக்கு எது சந்தோஷமா இருக்கோ அந்த விஷயத்த நீ பண்ணுன்னு சொல்லுவா. இப்ப அவ்வளவு வேக வேகமா ரித்விக்க பாக்குறதுக்காக ரயில்வே ஸ்டேஷனுமே ஓடுவா. ரித்விக்கும் அவன் வருவாளான்னு சொல்லிட்டு ரொம்பவே வெயிட் பண்ணி பாத்துட்டு இருப்பா. லாஸ்ட்ல அவ போறதுக்குள்ளேயே அந்த ட்ரெயினுமே அங்கிருந்து கிளம்பி போயிடும்.